Dear +1 commerce students, good morning. Let us continue the chapter 26, Export Import Trade Procedures. Today our topic is 26.02 Import Trade and its Objectives. Import Trade and its Objectives. In your book bag also there is a long answer question. What are the objectives of import trade? What are the objectives of import trade? Import trade meaning. Import trade refers to purchasing goods and services from a foreign country. For example, purchase of chemicals by an Indian company from France is termed as import. Domestic purchaser of goods is termed as importer, and overseas seller is called exporter. அயல்நாட்டிலிருந்து சரக்கு மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்வதுக்கு பேர் இறக்குமதி வணிகம். வெளிநாடுகளிலிருந்து சரக்கு அல்லது சேவைகளை கொள்முதல் செய்யக்கூடிய அந்த வணிகத்திற்கு பேர் இறக்குமதி வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு இந்திய நிறுவனம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வேதிப்பொருள்களை கொள்முதல் செய்வது, வேதிப்பொருள்கள் கெமிக்கல்ஸை வாங்குகிறாங்க. இதை இறக்குமதி வணிகம்னு சொல்லலாம். சரக்கை கொள்முதல் செய்கிறவரை இறக்குமதியாளர்னும் அயல்நாட்டு விற்பனையாளரை ஏற்றுமதியாளர் அப்படின்னும் சொல்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இம்போர்ட் ட்ரேட், இறக்குமதி வணிகத்தினுடைய நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இம்போர்ட் ட்ரேட் have been highlighted here under. What are the objectives of import trade? The first objective, achieving rapid industrialization. Achieving rapid industrialization, விரைவான தொழில்மயமாக்கம். Developing countries can achieve rapid industrialization by importing advanced technology, scarce raw materials, capital goods like machinery, equipment, etc., and talents from other countries. வளரும் நாடுகள் விரைவாக தொழில்மயமாகுவதற்கு அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மூலப்பொருள்கள் இதெல்லாம் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்துக்கிறாங்க. செகண்ட் அப்ஜெக்டிவ், மீட்டிங் கன்சியூமர் டிமாண்ட், நுகர்வோரோட தேவைகளை நிறைவு செய்தல். Certain goods are either not available or cannot be manufactured or produced adequately to meet the growing demand in home country. Hence, import is necessary to meet the short supply of those goods. உள்நாட்டில் நுகர்வோரோட தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவில் பொருட்கள் கிடைப்பதில்லை அல்லது உற்பத்தி செய்ய முடிவதில்லை. அதனால் அந்த பொருள்களை பிற நாடுகளிலேருந்து இறக்குமதி செய்து பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டியிருக்கு. தேர்ட் அப்ஜெக்டிவ், அப்கிரேடிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். அப்கிரேடிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். கன்சியூமர்ஸ் ஆர் ஏபிள் டு யூஸ் வைடு வெரைட்டி ஆஃப் குட்ஸ் லைக் செல்ஃபோன், car, laptop, television, audio system, washing machine, perfumes, soaps, etc. manufactured in foreign countries and enhance their standard of living through import trade. உள்நாட்டில் நுகர்வோர் தங்களுக்கு தேவையான கைபேசி, மொபைல் ஃபோனு, மகிழ்வுந்து காரு, மடிக்கணினி லேப்டாப்பு, தொலைக்காட்சி பெட்டி, ஒளி சாதனம், துணி துவைக்க இயந்திரம், அப்புறம் நறுமண பொருள்கள்,
இதையெல்லாம் இறக்குமதி வணிகத்தின் மூலமாக வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறாங்க. அவற்றை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறாங்க. மீட்டிங் ஷார்ட்டேஜ் சுச்சுவேஷன், பொருள் பற்றாக்குறையை சமாளித்தல். டூரிங் ஃபேமின், எர்த்குவேக், ஃப்ளட், drought, tsunami, abnormal price increase situations, and so on. Food grains. Vegetables and other essential commodities are imported from foreign countries, and bad situation arising from the above situations are thus overcome. புயல், நிலநடுக்கம், வறட்சி, ஆழிப்பேரலை அதாவது சுனாமி, கடுமையான விலையேற்றம் போன்ற சூழ்நிலைகள் காரணமாக உணவுப் பொருள்கள், காய்கறிகள் மற்றும் முக்கிய பொருட்களை அயல்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம், சமாளிக்கலாம். தென் த லாஸ்ட் அப்ஜெக்டிவ், ஸ்ட்ரென்தனிங் டிஃபென்ஸ், நாட்டோட பாதுகாப்பை பலப்படுத்துதல். Many countries around the world import defense equipments for its armed force. Such imports enable the country to ensure its sovereignty and territorial integrity. பல நாடுகள் தங்களோட பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக இராணுவம் சார்ந்த கருவிகளை பிற நாடுகளிலிருந்து வாங்கி தங்கள் நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you.